ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புரோட்டாக்கு ஊற்றி சாப்பிட்ற வெஜ்ஜு சால்னா தான். அதுவும் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சால்னா செய்ய மசாலா அரைச்சி எடுத்துக்கணும். அதுவும் எப்படி அரைக்கணும்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் தேங்காய், பொட்டுக்கடலை, 3 ஏலக்காய், சின்னதாக 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சீரகம் போட்டு தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் வாங்க மசாலா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் நம்ம தாளிப்புக்கு எடுத்து வச்ச பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரியாணி எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் பொடியாக நறுக்கின வெங்காயத்தை போட்டுக்கோங்க. கூட பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டு நல்லா பச்சை வாசனை போகாமல் வதக்கிக்கோங்க. பாருங்கள், நான் நல்லா பச்சை வாசனை போகாமல் வதக்கிட்டேன். இது கூட நம்ம பொடியாக நறுக்கின தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூட கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குனா கொஞ்சம் தக்காளி சீக்கிரம் வதங்கும். பாருங்கள், தக்காளி வதங்கிடுச்சு. இது கூட நம்ம பொடியாக நறுக்கின கேரட்டு, பீன்ஸு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்த மசாலா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்னாக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்னாக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூட கொஞ்சம் மல்லித்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்தவுடன் நம்ம இறக்குனா புரோட்டாக்கு தேவையான ஹோட்டல் ஸ்டைல் வெஜ்ஜு சால்னா ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.